குழப்பம் இல்லை. ஆனா நான் என்ன புரிஞ்சுட்டேன், மக்களுடைய மனநிலையை பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ இந்த தேர்தலில் திமுக கடுமையா காசு கொடுத்துருக்கு. நம்பர் 1 காசு கொடுத்து திமுக தான். அதிமுக கூட்டணி அதிமுக நல்லா காசு கொடுத்துருக்கு, திமுக அளவுக்கு கொடுக்கல. ஆனா எல்லா இடத்தையும் கொடுத்துருக்காங்க. தாவேக்காவும் கொடுத்துருக்கு, ரொம்ப சில இடங்கள்ல கொடுத்துருக்கு, எல்லா இடத்துலயும் கொடுக்கல. அப்ப திமுக கண்ண மூடிட்டுல ஜெயிக்கணும். அதிகமா காசு கொடுத்தவங்க தாவேக்கா ஜெயிக்குமாங்கிற கேள்வி எப்படி வரும்? அதிமுக ஜெயிக்க யாரா சொல்ல முடியுதா? அப்ப 3 பேரும் காசு கொடுத்திருக்காங்க. உள்ளே கம்மியா கொடுத்தாலும் என்ன, அதான் பேச்சு அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப காசு தான் காரணம் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப மக்கள் உங்கள்ட்ட காசையோ பைக்கையோ இலவச வீடையோ எதிர்பார்க்கல. அவங்க நிம்மதியான வாழ்க்கையை தொந்தரவு பண்ணாம இருக்கு. ஒரு கவர்மெண்டா, ஒரு கவுன்சிலரா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா புடுங்காம இருக்கு. ஒரு அதிகாரியா, ஒரு போலீஸா, ஆர்டிஓவா, டிஆர்ஓ எங்களுக்கு சண்டைக்கு வராம நிமாட் வேலைப்ப நாம எங்களை ரூலை ஃபாலோ பண்ணணும். எங்களோட இதுதான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது கொடுத்தா போதும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பல இடங்களில் முன்னணியில் இருக்கு. டபுள் டிஜிட் குரோத் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். நம்ம பல மாநிலம் கூட விவசாயத்தில் நல்லா வளர்ச்சி காட்டியிருக்கோம். ஆக்சுவலா எக்கனாமிக்ல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்கோம். ஆனா ஏன் இந்த அரசுக்கு கெட்ட பேர் இருக்கு? லா அண்ட் ஆர்டர்ல கெட்ட பேர் இருக்கு. அப்ப நீ பொருளாதாரத்தில் நீ எவ்வளவு போனானப்ப என் புள்ள ரோட்ல போக முடியல, அப்ப நீ பொருளாதாரத்தில் புலியா இருந்தானே இலியா இருந்தானே அப்படி ஒரு கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? சோ பேசிக் தான் எனக்கு தேவை. நீ டாஸ்மாக்ல வித்து என்ன பண்ண போற? எனக்கு தேவையில்லை. அவனுக்கு வேண்டாம், தனியார் வேலை போய் குடிச்சு போறான். நீ எதுக்கு டாஸ்மாக் வித்துட்டு இருக்க? அப்ப டாஸ்மாக் வரும்போது யாருக்கும் கூச்சம் இல்லாம